மீண்டுமாக உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த தொடர் செய்திகள் மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. சிலுவையில் இயேசு கிறிஸ்து கடைசியாக பேசின அந்த 7 வார்த்தைகளை 7 தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று வாஞ்சித்து இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த செய்திகள் பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். இந்த லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கேயுமே கிடையாது. லெந்து நாட்கள் இப்படி நீங்கள் துக்கமுகமாக இருக்க வேண்டும் சொல்லி பைபிள் எங்கேயும் கிடையாது. லெந்து நாட்களில் நீங்கள் இப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஆனாலும் வெகு சில நன்மைகளை பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து சிலுவை பற்றின உபதேசங்கள்லாம் மறந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சடங்குக்காவது இயேசு கிறிஸ்து சிலுவை தியானிக்கிறது ஒரு காரியம் மட்டுமே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த செய்தி நீங்களும் பல வருஷங்களா இந்த லெந்து நாட்களை கடைபிடித்து பார்ப்பீங்களானால் இந்த லெந்து நாட்களில் என்ன மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டது, என்ன வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தில் நீங்கள் பலப்பட்டிருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்கன்றதெல்லாம் நீங்கள் தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. வேதம் அநேக காரியங்களை போதிக்கிறது. வேதம் சுய வெறுப்பை போதிக்கிறது. இந்த சுய வெறுப்பு என்பது 46 நாள் 40 நாள் மட்டும் கிடையாது, இது வருஷம் முழுவதும் இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து சொல்ற, ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கணவன். அப்போ அனுதினம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை நம்ம ஒரு 40 நாள் சுய வெறுப்பு. ஆண்டவர் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சிலும் சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்மளும் மாம்சம் 40 நாள் புசிக்காமல் இருக்கிறது ரொம்ப பயபக்தின்னு நினைக்கிறோம். ஐயா, ஆண்டவர் சொல்றவங்க மாம்சத்தை அதன் ஆசைச்சியும் சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லி சுய வெறுப்பை போதிக்கிற பைபிள். ஆனால் இன்றைய சபைகளோ கறி வெறுப்பை போதிக்கிறது. இன்னும் நிறைய பேர் 40 நாள் தாடி வளர்ப்பாங்க. நீங்க தாடி வளர்க்கறதுனால பரலோகத்துக்கு என்ன பிரயோஜனம், இல்லை பூமிக்கு என்ன லாபம்? 40 நாள் நீங்க தாடி வளர்த்து என்ன பிரயோஜனம் சொல்லும்? சிலர் இன்னும் ரொம்ப பக்தி மிகுதியாகி நகையே போட மாட்டாங்க 40 நாள். நீங்க நகையை கழட்டி அப்படியே நீங்கள் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உண்மையில அது பிரியப்படுவார். நீங்க கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்து அதை ஈஸ்டருக்கு வட்டியும் முதலமா புதுசெல்லாம் வாங்கி சேர்த்து போட்டுட்டு போறது என்ன பக்தின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நல்ல கவனிங்க. போலித்தனமான பக்தி. இன்னும் சில பூவே வைக்க மாட்டாங்களாம். பூ என்னைக்கு செடியில் பிடுங்குறமா செத்துருச்சுன்னு அர்த்தம். சரி, அதுல ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு ஐதீகம். இதுக்கெல்லாம் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு சபை ஆல்டர்லேருந்து எல்லாம் மல்லிகை பூவை கெட்டி தொங்க விட்டுறது. 40 நாள் நாங்கள் போடலை பூவை எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா கவனிங்க. இந்த மாதிரி எல்லாம் வெளி வேஷம்லாம் ஆண்டர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல, உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு. இந்த லெந்து நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? உங்களுடைய மாம்சத்தை ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். அவங்க சுயம் சாகடிக்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த சுயம் அப்படின்றது அப்படி நிற்கிறனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். சுயம் அப்படின்றது எந்த அளவுக்கு எல்லாருக்குள்ளே மேலோங்கி நிற்கிற காலம் இது. இன்னைக்கு பெரிய ஊழியம் செய்கிறவங்க சொல்றாங்களோ அதே தான். இல்லை, நாங்கள் எல்லாம் சாதாரண எளிய விசுவாசிகள்னு சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொள்கிறவர்களும் அதே தான். சுயம் சாகடிக்கப்பட்டிருக்குதா? சுய வெறுப்பு என்பது 40 நாள் 46 நாள் கிடையாது. இந்த லெந்து நாட்களில் நீங்கள் ஐயோ ஆண்டவரை பிடித்து அடித்து விட்டார்களேன்னு புலம்புறதுக்கு கிடையாது. ஆண்டவர் உண்மையிலே துக்கம் என்பது நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போறீங்களா, அதுதான் அவருக்கு துக்கம். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் விலைக்கரை செலுத்தினதை நினைச்சு அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் துக்கப்படுகிறது இல்லை. ஆனா இவ்வளவு பெரிதான மீட்பை உண்டு பண்ணி வைத்துமே அதை அடையாம மனுஷங்க நரகத்தினுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் அவருக்கு வருத்தம். இன்னும் பைபிளை தூக்கிட்டே நிறைய பேர் ஆண்டோடைய ரட்சிப்பையும் உதாசீனப்படுத்திட்டு நரகத்துக்கு போறாங்களேன்றது ஆண்டோடைய வேதனை. மற்றபடிக்கு ஐயோ ஆண்டவரை பிடித்து அடித்து விட்டார்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார்களே, நீங்க பாவமோ துக்கமுகமோ இருக்கிறதுல ஆண்டவருக்கு அதில் உடன்பாடெல்லாம் கிடையாது. அதனால் இந்த லெந்து நாட்கள் என்பது ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்களுடைய காரியங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், உங்கள் வாழ்க்கையின் தரிசனம் மாறட்டும். இனி நான் எனக்காக சுயத்துக்காக வாழ்றதில்ல, நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற தரிசனம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழணுன்ற தரிசனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க தரீங்களோ எல்லாம் அது உங்க நாம மகிமைக்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு தரிசனம் உண்டாகட்டும். அப்படி ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் வருஷம் முழுவதும் ஒரு பக்தியான வாழ்க்கை, திடீர்னு ஒரு போலி பக்தியெல்லாம் தயவு செஞ்சு விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் காட்டி தருகிறேன். இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன அந்த 7 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்பவுமே ஒரு கடைசி மரண நேரத்தில் ஒருத்தர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதில் பைபிளில் நமக்கு பதிவாக இருக்கிறது இந்த 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகள் ரொம்ப விசேஷமானது.
காலங்காலமாக நீங்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு இந்த 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இன்னைக்கு இந்த நாளில் இந்த 7 தொகுப்பை தயவுசெய்து நீங்கள் முழுமையாக கேளுங்க. இந்த 7 தொகுப்பில் இந்த 7 வார்த்தையினுடைய ஆழத்தை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கூட தற்பரிசோதனை பண்ணி பார்க்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்வாராக. ஆண்டவர் தன்னை சிலுவையில் எல்லாரும் அரைச்சிட்டாங்களேன்னு துக்கப்படுகிற தேவன் கிடையாது. அவர் தன்னை எல்லாம் ஐயோ சிலுவையில் அடித்து என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, வேதனைப்படுத்திட்டாங்களே மனுஷங்கன்னு அவர் நினைக்கல. ஆனால் ஒன்று இப்போ வேதனைப்படுகிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ரட்சிப்பை அறியாமல் நரகத்துக்கு போகிற ஜனங்கள், வேதத்தை தூக்கி பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து நரகத்துக்கு போகிற ஜனங்கள், அடுத்ததாக ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிற ஒரு கூட்டம் உண்டு, மறுதலித்து போகிற கூட்டம். ஆண்டவருடைய அன்பையெல்லாம் ருசி பார்த்துட்டு அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே உலக ஆசை, மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் சொல்லி இதுக்கு பின்னாடி ஓடி மறுதலித்து போன ஒரு தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறாருன்னு சொல்லி பைபிள் சொல்லி. இதுதான் இன்னைக்கு வேதனைக்குரிய. நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் மறுதலித்து போயிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டோட அன்புக்கு எவ்வளவு விலைக்கு போயிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க இருதயம் பூரா இயேசு கிறிஸ்து தான் நிறைந்திருக்கிறாரா, இல்ல உலகம், பணம், பொருள், ஆசைகள், சொத்து, நகை இதெல்லாம் நிரம்பியிருக்காங்க? கொஞ்சம் தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. குறிப்பாக இந்த வார்த்தைகளை பார்க்குற நீங்க இந்த செய்திகளை தயவுசெய்து கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் பேர் பயனடையட்டும். அடுத்து திருப்பி சொல்லுகிறேன், இந்த சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க இந்த வசனங்களை கவனமாக கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக.